அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக, சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு நன்மை, தீமை, நரகம், சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது என்றே சொல்லலாம். எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதனுடைய பண்புகளை அவனுடைய நடை, உடை, பாவனையில் படம்பிடித்து காட்டுவதைப் போல பல நேரங்களில் அவன் பேசக்கூடிய பேச்சும் ஒரு மனிதனுடைய பண்புகளை படம் பிடித்து காட்டிவிடும். அவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மென்மையானவனாகவும் கடும் கோபம் கொள்ளக்கூடியவனாகவும் சித்தரித்து காட்டக்கூடிய சக்தி அவன் பேசக்கூடிய பேச்சுக்கு உண்டு. உதாரணமாக, நாம் நண்பர்களோடோ உறவினர்களோடோ பேசிக்கொண்டிருக்கும் போது விளையாட்டாக சில வார்த்தைகளை கூறிவிடுவது உண்டு. ஆனால் நாம் கூறிய அந்த வார்த்தையானது அவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்திவிடும், ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும், ஒரு கோபத்தை கூட உண்டு பண்ணிவிடும். ஆனால் நாம் அந்த வார்த்தையை அவனை கோபப்படுத்த வேண்டும் என்றோ அவனை சங்கடப்படுத்த வேண்டும் என்றோ என்றத்தில் நாம் கூறியிருக்க மாட்டோம். ஆனால் நாம் சொன்ன வார்த்தையானது அவன் உள்ளத்தில் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். நாம் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும், தான தர்மங்களை வாரி வாரி வழங்கி இருந்தாலும், நம்முடைய பேச்சுக்கள் சில நேரங்களில் சரியாக இல்லை என்றால், நேர்மையாக இல்லை என்றால், சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இல்லை என்றால், நம்முடைய பேச்சை நம்மளை தீயவனாக கெட்டவனாக சித்தரித்து காட்டிவிடும். அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட இடத்தில் போய், நான் விளையாட்டுக்காகத்தான் சொன்னேன், கோவப்படாத, நான் தமாஸ்காகத்தான் சொன்னேன் என்று எவ்வளவுதான் சமாதானமாக சமாளிப்பு பேச்சு பேசினாலும் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த காயத்தினுடைய வடுவானது நீங்காமல் நிலைத்து நின்று விடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் பேசக்கூடிய அன்பான வார்த்தை, அழகான வார்த்தை, ஆறுதலான வார்த்தைகள் கல்நெஞ்சம் கொண்ட ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் கடிய வைத்து விடுகிறது. இது போன்ற ஏராளமான இன்பங்களும் துன்பங்களும் நாம் பேசக்கூடிய பேச்சின் வாயிலாகத்தான் நம்மை வந்தடைகிறது. எனவேதான் இஸ்லாம் அழகிய பேச்சுக்களை மட்டுமே பேச வேண்டும் என்று நம்மளை வலியுறுத்துவதோடு தேவையற்ற பேச்சுக்கள் பேச வேண்டாம் என்று தடையும் செய்கிறது. இது போன்ற ஏராளமான நன்மைகள் நாம் பேசக்கூடிய பேச்சின் வாயிலாக நமக்கு கிடைப்பதால் அழகிய பேச்சுக்களை மட்டுமே பேச வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஆர்வமூட்டுகிறது. ஏனென்றால் பேசக்கூடிய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் ஆகும். அதிலும் பிறர் மனம் காயப்படாமல் பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட நமக்கு தர்மமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நாம் ஏராளமான இடங்களில் பார்க்க முடிகிறது. எனவே நாம் எப்போது பேசினாலும் பேசக்கூடிய வார்த்தைகளானது பிறருடைய மனம் காயப்படாமல் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.